போதைப்பொருள் வழக்கில் அதிமுக நிர்வாகி பிரசாத்தை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரேவதி, மேலும் விவரம் என்ன? பதினேழாம் தேதி நுங்கம்பாக்கத்தில் வைத்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பிரதீப் மற்றும் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஜான் ஆகிய இருவரை கொக்கைன் வைத்திருந்ததாக நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. அந்த விசாரணையில பிரதீப்பிடம் இருக்கக்கூடிய செல்போன் ஆகியவற்றை ஆய்வு செய்ததில் அவர் பலருக்கு கொக்கைனை வழங்கியிருப்பது தெரிய வந்தது. ஏற்கனவே நுங்கம்பாக்கத்துல 22ஆம் தேதி கடந்த மாதம் பார் ஒன்றுல நடைபெற்ற மோதல்ல கட்ட பஞ்சாயத்து செய்ததாக பல்வேறு வழக்குகள், அதாவது ஹைதராபாத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை மிரட்டி பணம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட அதிமுக பிரமுகரும் இந்த பிரதீப் என்பவரும் நண்பர்கள் என்றும் இவங்க இருவருமே சேர்ந்து பலருக்கு சென்னையில கொக்கைனை கைமாற்றியது தெரிய வந்தது. இந்த வழக்குல தான் நேற்று திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்திருந்தாங்க. அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்குல முக்கியமாக பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மற்றும் பிரசாந்த் ஆகிய இருவரும் நண்பர்கள் என தெரிய வந்திருக்கிறது. இவங்க இருவருமே சேர்ந்து பிரதீப் கிட்ட போதைப் பொருள்ல பல ஆண்டு காலமாக, அதாவது கிட்டத்தட்ட 2021 முதல் போதைப் பொருள்களை வாங்கியிருப்பதும் இவர்கள் இடையே பண பரிவர்த்தனை செய்தது அனைத்துமே காவல்துறையோட விசாரணையில உறுதி ஆன பேர்ல தற்போது நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் ஏற்கனவே கைதாகி இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகரை போதைப் பொருள் வழக்கிலும் கைது செய்து அவரையும் 3 நாள் போலீஸ் காவல்ல எடுத்து விசாரிக்க உள்ள தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. பிருந்தா, விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரேவதி.